ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம OT7FF பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, உங்கள் பிடிஎஸ் எல்லாமே வந்து இங்கே நம்ம இந்தியாவுக்கு வரணும்னு வந்திருப்பாங்க. நீங்கள் தான் அவங்கள வந்து பார்த்துக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஐஏஎஸ். அதுக்கப்புறம் அவங்க கான்செப்ட்லாம் முடியுது. இங்கே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. செம்மையாக குடிக்கிறானுங்க. அவங்ககிட்ட நல்லா பேசுகிறானுங்க. அப்போது ஜிமின் சொல்கிறான், இந்த மாதிரி இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இங்கே இருக்க போகிறோம், நம்ம அது வரையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அதுலேருந்து கண்டினியூஷன் நான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். குக்கீஸ் எப்படி இருக்குது? ஓகேவா? இது வந்து நல்லா இருக்கா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு குக்கீஸ் தான் கூப்பிடுவோம். ஓகேவா? நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இதுதான் நியூ நேம். ஓகேடா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கதைக்குள்ளே போகலாம். உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். சொல்லுங்கள் ஜிமின், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எல்லோரும் இங்கே தானே இருக்கோம், நீ மட்டும் எங்கே போகிற? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் டைம் ப்ரைவேட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைப்பீங்க. நான் இதுக்கு வயன், நாங்கள் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. என் கூட இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி மனசில் கஷ்டமாக இருக்குது. ஓரமாக ஒரு சேட்னஸ். பிகாஸ் நல்லாவே உங்க கூட நல்லா பழகிட்டானுங்க, ஜொல்லாயிட்டானுங்க. இப்போ திடீர்னு விட்டு போகணும், இல்லை திடீர்னு இப்போ ஊருக்கு கிளம்பணும் அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஃபேன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஊருக்கு வந்திருக்காங்க, நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்கணும். ஸோ உங்கள் தலைமையில் எல்லாமே நடக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து அப்படி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து அந்த இதுவும் தாண்டி இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் செம்மையாயிடுச்சு அவனுங்க கூட. ஸோ நீங்கள் தண்ணி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே கேட்குறான். வாட்? இல்லை, இங்கே இந்தியாவில் கேர்ள்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் ட்ரிங்க் பண்ண மாட்டோம் அப்படின்றீங்க. ஏங்க போயெல்லாம் சொல்லாதீங்க, கேர்ள்ஸ்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரன் சொல்கிறாரு. நோ நோ நோ, இன் இந்தியன் கல்ச்சர் உமன் வில் நாட் ட்ரிங்க். பிகாஸ் அது வந்து நாங்கள் அதை எப்படி சொல்கிறது, அது நாங்கள் ஹேட் பண்ணுவோம். மேபி சம் கேர்ள்ஸ் அவங்களோட விஷ், பட் மோஸ்ட் ஆஃப் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு இருக்கா பழக்கம் அப்படி சொல்லிட்டு இங்கே திருப்பி ஜின் கேட்குறாரு. நீங்கள் அப்படியே டீஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், எனக்கும் பிடிக்காது. ஓகே ஓகே, அட்லீஸ்ட் இங்கே இருக்க சிக்கனாக சாப்பிட்லாம்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் ஐடல்ஸ் ஆனீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்கிறான். அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கேட்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களா? இதை நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் உங்கள் மேலே. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ ஆல் கைஸ். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுங்களும் நாங்களும் தான் அப்படின்ற மாதிரி. சரி, நீங்கள் எப்படி ஐஏஎஸ் ஆனீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் ஜெயம் கேட்குறான். அதுவா, எனக்கு ஐஏஎஸ் ஆகணும்லாம் விருப்பம் கிடையாது ஸ்டார்டிங்கில். தென் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து எங்கள் சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க பிடிக்காது. அதனால தான் அதுலேருந்து என் ஃபேமிலியை நான் எப்படியாவது மீட்டு வரணும்னு முடிவு பண்ணேன். தென் கஷ்டப்பட்டு படித்து இப்போ ஐஏஎஸ் என்னோட சொந்த ஊர்லே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ வாவ் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அப்படி கிளாப் தட்டுறானுங்க. அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி காய்ஸ், நல்லா ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் என் ரூமுக்கு போகிறேன். மறக்காமல் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்க. நாளைக்கு நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஷோர் அப்படி சொல்லிவிட்டு எல்லாமே கத்திட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்போது ஜியோப் தான் பார்த்துட்டே இருக்காரு. சரி, நம்ம போய் கரெக்ட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் அப்போ தான் படுக்கிறதுக்காக தலைக்காணி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கும் போது கமல், ஜியோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒயன், நீ மேபி வாட்டர் பாட்டிலை மறந்து வச்சுருப்பல்ல, ஸோ அதுக்காக எடுத்து வந்து கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. ஓ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ அப்படி சொல்கிறீங்க. சரி, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டியா? ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐம் ஃபுல்.
நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோ சரக்குலாம் செட் ஆகாது, வேறு சைட் டிஷ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க. எனக்கு தெரியும், அன்னைக்கே பார்த்தேன், ஒரு பீர் தான் அடிச்சிங்க, அதிலே மட்டையாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கீங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் நான் சரக்கு அடித்தேன்னா என் மூஞ்சே காட்டி கொடுத்துரும். பிகாஸ் அப்படியே ஃபுல்லாக ரெட் ஆகிடும் என் ஃபேஸு. அப்படியா? ரியலி? ஆமாம், அதே மாதிரி ரொம்ப சேட் ஆகிடுவேன். என்ன பண்ணுறது? உனக்கு சுகா தெரியும்ல? ஆமாம், சுகா. அவன் எப்போ பார்த்தாலும் ஸ்டோன் மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் வெளில காட்ட மாட்டான். ஆனால் நான் எப்போவுமே ஜாலியாக இருப்பேன். ஆனால் குடித்தா 2 பேரும் ஆப்போசிட் கேரக்டர். நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கணும், அவன் குடித்தா அப்படி மாறிடுவான். நான் சுகா கேரக்டருக்கு மாறிடுவேன் குடித்தா அப்படின்னு சிரிச்சிட்ருக்கான். ரியலி? இப்போ தான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன். ஆனால் உங்கள் லன்ச்சை ஃபன்னாக இருக்குது. ஐ ஹோப் இங்கே இந்தியா ட்ரிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யா, அஃப்கோர்ஸ். சரி, பாய் ஜெயோப், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அங்கேருந்து சரி பார்த்துக்கோவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெயோப் போகிறாரு. போகும்போது உங்களுக்கு திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் இங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுல கவனிக்கல. தென் கொஞ்ச நேரத்துலேயே ஆரம் அங்கேருந்து வராரு. ஒயன் ஆரம் வாங்க. ஒயன் இந்தா ஸ்ப்ரைட். எதுக்கு? இல்லை, சிக்கன்லாம் சாப்பிட்டோம்ல நைட்டு, அது டைஜஷன் ஆகும்ல. ஓ, தேங்க்யூ ஆரம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் அதை வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. இப்போ தான் ஜியோப் வந்து பாட்டில் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையாவா? ஓ, தலை நான் வர்றதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறானா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கேன். ஓகே, நம்ம பங்குக்கு நம்ம போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 வார்த்தை பேசுகிறாரு. அப்புறம் நீங்கள் இங்கிலீஷ் எப்படி கற்றுக்கிட்டீங்க? மற்ற மெம்பர்ஸ்க்கு ஓரளவுக்கு தெரியும் போல், ஆனால் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு சீரீஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, உங்கள் ஐக்யூ லெவலுக்கு இதெல்லாம் செம. நான்லாம் அந்தளவுக்குலாம் வரமாட்டேன். ஒயன் அப்படிலாம் சொல்லாத, நீ இந்த அளவுக்கு படித்து ஐஏஎஸ் ஆகியிருக்க, நீ இன்னும் ட்ரை பண்ணால் இன்னும் பெரிய லெவலில் ஆகலாம், ஓகேவா அப்படின்றாங்க. தேங்க்யூ, யூ டூ, இன்னும் உங்களோட கரியரில் மேலும் மேலும் வளரணும், நான் எப்போவுமே ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ ஒயன். ஓகே ஒயன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தென் நம்ம சுகா தேர்டா. இப்போ யாரா அதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு தூக்கம் வருது, எவனும் தூங்க விட மாட்டான். ஒயன், சுகா வாங்க உள்ள. இன்னும் தூங்கலையா? தூங்கணும் தான், சும்மா உங்ககிட்ட சும்மா பேசலான்னு வந்தேன். நாளைக்கு எங்கெங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ நாளைக்கா? நாளைக்கு இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அங்கே போய் குளிச்சுட்டு அப்புறம் அங்கே வர வரல ஏதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அங்கேயும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ தட்ஸ் குட். இங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே குக்டு ஃபுட் தான், அவங்கள மாதிரி ராவாலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்றீங்க. ஓ ஓகே ஓகே, அதே மாதிரி நிறையா மசாலா இருக்கும், உங்களுக்கு எங்கள் இந்தியன் ஃபுட் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நைஸ், கண்டிப்பாக நான் சாப்பிட்ணும் வேன் அப்படின்றாங்க. ஷோர், உங்களுக்காக கண்டிப்பாக அது பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு மீன் பிடிக்கிறது பிடிக்கும்ல, உனக்கு எப்படி தெரியும்? ஜின் சொன்னாங்க. நானும் ஜின்னானவன் தான், எப்போவுமே போய் மீன் பிடிப்போம். இங்கே அந்த மாதிரி பிளேஸ் இருக்கா? கண்டிப்பாக நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்டே போனால் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து போயிட்டாரு. அவர் போகும்போது உங்களையும் பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் படுத்துட்டீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு. குட் நைட் வயன். குட் நைட் ஷிகா அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிடுறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. பசங்க எல்லாம் தனி எக்ஸ்ட்ரா அப்படியே படுத்துட்டானுங்க, அவனுங்க ரூம் எவனுமே போகல. அதுக்கப்புறம் இப்படியே மார்னிங் ஆகும். தென் அவங்கவுங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்படியே லைக் கிளம்புறாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சொன்னால, ஸோ அதுக்காக தான் எல்லாருமே அவங்கவுங்க பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது லைக் மீன் குழம்பு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஹோட்டல் ஸ்பெஷல், நம்ம வந்து லைக் இந்த கிராமத்து இதில் ஃபுட்டுலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் எல்லாருமே அந்த அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்னால் நின்று சாப்பிட்ற மாதிரி தான், ஓகேவா? அது ஹோட்டல் மாதிரி கொஞ்சம் பெருசு தான். ஸோ அங்கே எல்லாமே நின்றுட்டு ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மீன் குழம்பு ஆர்டர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடவும் வயன், நீ என்ன சாப்பிட்ற?
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜங்குக். இதுவா, இது மீன் குழம்பு, ஃபிஷ் கிரேவி, யூ வாண்ட் டேஸ்ட் இட் அப்படின்னு கேட்குறீங்க. யா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஸ்பூனும் உங்ககிட்ட இல்லை டக்குன்னு. சரி, நான் வேணால் உங்களை ஃபீட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. யா ஷோர் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக பெரட்டி ஊட்டி விட்றீங்க. இட்ஸ் வெரி டேஸ்டி அப்படின்னு சொல்கிறாரு. அது சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டானுங்க. அவனும் ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணானுங்க. ஆனால் இது அவன் சாப்பிட்றத பார்த்தோன்னே எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டானுங்க. நெக்ஸ்ட்டு ஜிமின் தான். எனக்கு ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிமின் கூப்பிட்டு வரீங்க. பயன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மீன் குழம்பு இருக்கோ இல்லையோ, உன் கையால் வாங்குறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் இங்கே சிரிக்கிறாங்க. எல்லோரும் அவனை போட்டு 2 அடி அடிக்கிறானுங்க. இங்கே வந்தோம் ஃப்ளர்ட்டிங்க விடலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா சாப்பிட்றானுங்க. அப்புறம் லைக் ஆரமு, ஜின்னு, சுகா. ஃபஸ்ட்டு சுகா வந்து கொஞ்சம் ஷையாக தான் இருந்தார். ப்ளீஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் சுகாவும் வாங்குறாரு. ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்றானுங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபுட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் லைக் இவனுக்கு தான் என்ன சொல்கிறது, ஆரம்புக்கு தான் வந்து சீ ஃபுட் பிடிக்காதுல்ல, அவன் வந்து வேறு ஏதோ வாங்கி சாப்பிட்றாங்க. ஓகேவா? ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் நடக்கிறீங்க. எல்லாமே ஹூடி அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டு தான் இருக்கானுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வராங்க. ஏன்னா ஒன்றா வந்தால் யாராவது பார்த்தா கண்டுபிடிப்பாங்கள்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து யூஸ்வலாக அதுக்கு ஒரு போனி டைல் போட்டு அழகாக ஒரு டாப் அண்ட் பேண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் யார் கூட போயிட்டுருக்கீங்கன்னா தேவன் கூட நடந்து போயிட்டே இருக்கீங்க. வயன், சொல்லுங்கள் தேவன், நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்கணுன்னு நினச்சேன். உன்னை பார்த்தா ஐஏஎஸ் மாதிரியே தெரில, பிகாஸ் யூ ஆர் ஸோ சிம்பிள். அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க தான் இந்த மாதிரி கலெக்டர்லாம் ஆவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படி இருந்திருக்கலாம் அந்த காலத்தில், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க, நிறைய பேரும் கலெக்டர் ஆகுறாங்க. எனக்கு முன்னாடிலேருந்து கொஞ்சம் இஷ்டம். ஸோ அதுக்கான எஃபர்ட் போட்டு சீக்கிரமாகவே நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன். காட் கிரேஸ். யா, சரி, அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம ஒரு ஃபால்ஸ் கிட்டே போயிடுவோம், அங்கே செம்மையாக இருக்கும், அங்கே போயிட்டு ஜாலியாக விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த ஃபால்ஸ் வந்துடுது. அங்கே பார்த்தா அவ்வளோ தண்ணி, செம்மையாக இருக்குது அந்த பிளேஸு. அவனுங்க எல்லாருமே பேன்னு பார்த்துட்ருக்கானுங்க. வயன், இந்த பிளேஸ் செம்மையாக இருக்குது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்கிறாரு. யா, சரி ஒரு நிமிஷம், இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாமல் நீங்கள் டக்குன்னு 7 பேரும் குதிச்சிட்டானுங்கல்ல. டே அப்படி சொல்லிட்டு எனக்கு செம்ம ஃபன் ஆகிடுச்சு. நான் இந்த தண்ணியோட ஊட்டம் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒத்துக்குமா இல்லையான்னு தெரில, அதுக்குள்ளே எல்லாம் குதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றாவது வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஜின், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், உங்களுக்கு இந்த நீங்கள் அங்கே இருக்க வாட்டருக்கும் இங்கே இருக்க வாட்டருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஸோ கொஞ்சம் பார்த்து, உடம்பு கிடம்பு சரியில்லாமல் போயிட போகுது. அதெல்லாம் ஒன்றாகாது வயன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிடுறாரு. சுகா, அதுக்கப்புறம் ஜேகே எல்லாருமே வந்து கத்துறாங்க வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் யாரையும் குளிக்கிறீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அவனுக்கு தண்ணி மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த யார் ஃபஸ்ட்டு முங்குறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஒரு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. எவனுமே அந்த மாதிரி லைக் அந்த முழுகி எழுந்திருப்பாங்கள்ல, ஸோ அவனுங்க அந்த மாதிரி பண்ணுறானுங்க. ஆனால் நீங்கள் தான் ஏமாந்து ஃபுல்லாக முழுகிட்டீங்க. எல்லோரும் சிரிச்சிட்ருக்கானுங்க. கைஸ், நீங்கள் தானே சொன்னீங்க ஃபஸ்ட்டு யார் முழுகி எழுந்திருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு. அது ப்ராங்க் பண்ணோம், யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லி சிரிச்சிட்ருக்கானுங்க. ஓ, ஒருத்தர் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. சரி நானும் கற்றுக்குறேன் அப்படின்றீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் போயிட்டு ஈவினிங் ஆகிடுது. அப்புறம் போய் ஸ்நாக்ஸு, இந்த பானிபூரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றீங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிளேஸு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. டின்னர் வந்து நீங்கள் அப்படியே சிம்பிளாக தோசை, பூரி அந்த மாதிரி சொல்லி அது முடிச்சுட்டு ஹோட்டல்லே முடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் வந்துடுறீங்க. ஸோ அங்கே எல்லாருமே இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ படுக்கிறதுக்காக எல்லாம் இது பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் லைக் பெட்ஷீட்டு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் ஒரு ரூமில் ஃபஸ்ட்டு ஆரம், நெக்ஸ்ட்டு ஜின்னு, சுகா, ஜியோப் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா ரூமில் படுத்திருக்காங்க. நீங்கள் அப்போது எல்லா ரூமுக்கும் போயிட்டு லைக் உங்களுக்கு பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்டு ஃபீவராக இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவனுங்க புது தண்ணி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஓகேவா அப்படின்னு கேட்குறதுக்காக எல்லா ரூமுக்கும் போகிறீங்க. எல்லாம் ஓரளவுக்கு ஓகே.
தென் நீங்கள் ஜேகே ரூமுக்கு போனால் தான் தெரியுது அவனை லைக் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்கான். என்ன இவன் இப்படி படுத்திருக்கான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போகிறீங்க. ஜங்குக் ஜங்குக் அவன் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல. ஒரு மாதிரி குளிர்ந்தா எப்படி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக பெட்ஷீட்டை இழுத்து போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்கான். ஆனால் கண்ணை மட்டும் திறக்கல. அச்சச்சோ ஃபீவராக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறீங்க. பார்த்தா செம்மையாக ஃபீவர் அடிக்குது. அதுக்கு தான் சொன்னேன் புது தண்ணி அதுக்குள்ளே இறங்காதீங்கன்னு. கேட்டா தானே வாளு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே குளிரில் நடுங்கிட்டே இருக்கான். சரி அவன் தான் இது பண்ணிட்டான்ல சாப்பிட்டான்ல சரி மாத்திரையாவது கொடுப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரை எடுத்துகிட்டு ஜங்குக் ஜங்குக் வயன் ஜங்குக் இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். மாத்திரைலாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த பக்கம் படுக்கிறான். ஜங்குக் ப்ளீஸ் இதை போட்டுக்கோங்களேன் எனக்காக. அதுக்கப்புறம் அவன் திரும்பி பார்க்குறான். சரி கூடு. அதுக்கப்புறம் மாத்திரை போட்டுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். என்னாச்சு? நான் அப்பயே சொன்னேன்ல புது தண்ணியில் குளிக்காதீங்கன்னு. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. நீங்கள் ஊருக்கு வேறு இன்னும் 2-3 நாளில் கிளம்பணும். வயன் அதெல்லாம் சரியாயிடும். ஒன்றும் இல்லை அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி தான் ஆகும். சரி ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சில் தண்ணி வச்சு அதை இந்த மாதிரி ஒத்தரம் கொட்டு எடுப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கொடுக்குறீங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகேவாயிடுச்சு. அவர் வந்து பிறந்துட்டு இருந்தால இப்போ கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் கைண்ட் ஆஃப் க்யூட்டாக இருக்கான்ல இவன். நல்ல முண்டை கண்ணு அந்த பன்னி டீத்து சிரிச்சா செம்ம க்யூட்டாக இருக்கான். நல்லா தூங்கு பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை ஒரு அழகான பார்வையில் பார்த்துட்டு வரீங்க. அவன் நல்லா தூங்குறான் குழந்த மாதிரி தூங்குறான். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. இங்கே தேவங்கண்ணா நான் அவனும் நல்லா தூங்கிட்டான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜிமின் படுத்திருக்கான். சரி அவனையும் செக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போது லைக் அவன் வந்து குளிர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நடிக்கிட்டு திருப்பியும் அவன் ஜங்குக் மாதிரியே அவன் திரும்பி படுத்துட்ருக்கான். வச்சுச்சோ இவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட போய் பார்க்குறீங்க. பார்த்தா டெம்பரேச்சர்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு குளிர்ற மாதிரி ஒரு மாதிரி நடுங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் 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 வயன் வயன் என்னாச்சு உங்களுக்கு? ஆர் யூ ஆல்ரைட்? ஓ எனக்கு குளிர்து உடம்பு சரியாத மாதிரி இருக்குது. இல்லையே டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இல்லை அது இது என்ன சொல்லுவாங்க உள்காய்ச்சலா அந்த மாதிரி வயன் வெளியில் தெரியல உள்ளே நடுங்குது. நீ அந்த ஒத்தரம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வரீங்க. அது என்னென்னா ஆக்சுவலாக அவன் நல்லா தான் இருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து நல்லா இருக்கானா லைக் அவனுக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியாக போகல ஸோ நல்லா இருக்கானான்னு செக் பண்ணுறதுக்காக ஜிம்மினும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தக்கப்புறம் தான் சரி நீங்கள் அவனுக்கு ஒத்தரம் கொடுக்குறீங்க நல்லா பார்த்துக்கிறீங்க அப்போ இவனையும் பார்த்துப்பீங்கன்ற மாதிரி அவன் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வந்துக்கிறீங்க. வயன் சொல்லுங்கள் ஜிம்மின் நீ என் கூடயே இருப்பியா? இல்லை லைஃப் லாங் என் கூடயே இருப்பியா? என்ன என்ன சொன்னீங்க? நான் உண்மையாக தான் கேட்குறேன். இந்த கொஞ்ச நாளில் எனக்கு உன்னை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. உன்னை கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் தான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணேன். சாரி. ஆனால் ஐ லவ் யூ அயன். ஐ லவ் யூ. ப்ளீஸ் என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே ஸ்டன் ஆகி அவனே பார்த்துட்ருக்கீங்க. இது சீக்ரெட்டாகவே வச்சுப்போம். உனக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ எல்லாத்தையும் சொல்லிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அந்த துணி அப்படியே வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே சொல்லிட்டு வந்துடுங்க. நீங்கள் வெளில வந்தோன்னே பக்குன்னு அடிக்குது ஹார்ட்டு. என்னடா இவன் டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளில வந்துட்டுருக்கீங்க. அப்போ யாரோ ரூமில் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆமாம் அங்கே பார்த்தா ஆரம் தான் நின்றுருக்காரு. ஆரம் என்னாச்சு? ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம். ஐ ஹாவ் டு சே சம்திங் டு யூ.
I got crazy over you. I fell in love with you, and I don't know what to say. நீ எங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துட்ருக்க. என் தம்பிங்களை அவ்வளோ நல்லா பார்த்துருக்க. என் ஹியூங்ஷன் தான். எனக்கு தெரில உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாளான்ட்டு. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. பட் உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இதை நான் வெளியில் சொல்கிறதுக்கு யோசிப்போம். என்ன சொல்கிற அப்படின்றாரு. நீங்கள் அப்பயுமே எதுவும் வாய் திறக்கல. என்ன இவனும் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லிட்டீங்க, எனக்கு டைம் வேணும் ப்ளீஸ். ஓகே வாயன், டேக் யூர் டைம். உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஆரம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வெளில போயிடுறீங்க. நீங்கள் வெளில போயிட்டு செம்மையாக மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. என்னடா இது இப்படி சொல்லிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, நீங்கள் தூங்கிடுறீங்க போயிட்டு. அதுக்கப்புறம் முழிப்பு வருது, பார்த்தா தண்ணி பாட்டில் பக்கத்தில் இல்லை. நீங்கள் போய் பாட்டில் எடுக்கலான்னு சொல்லிட்டு வெளில போகிறீங்க. அப்போது ஜியோப் தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. ஜியோப், தூங்கலே நீங்கள்? ஒயன் வா. எனக்கு தூக்கம் வரல, அதான். அதுக்கப்புறம் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. சரி, கொஞ்ச நேரம் நானும் கம்பெனி கொடுக்குறேன். இல்லை ஒயன், உனக்கு தூக்கம் வச்சுன்னா போய் தூங்கு. இருக்கட்டும் ஜியோப், கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கலாம். சரி சொல்லுங்கள், எப்படி கான்செப்ட்லாம் போச்சு, ஓகேவா? ஏதாவது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இல்லை, ஆல் குட் ஒயன், நல்லாவே போச்சு, தேங்க்யூ. பிகாஸ் இவ்வளோ செக்யூரிட்டியாக எங்களை வச்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் பார்த்துக்கிட்டதுக்கு. இன்னும் 2 or 3 days நாங்கள் கிளம்பிடுவோம். அது வரையுமே ஐ பி தேங்க்ஃபுல். உன்னோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் சொல்கிறீங்க, அவரும் சேவ் பண்ணிக்கிறாரு. வயன், என்னாச்சு ஜியோப்? என்ன ஏதோ தயங்குறீங்க, என்னாச்சு? என்ன வேணாலும் கேளுங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அமைதியாயிட்டீங்க. இவனும் எதை தான் சொல்ல போகிறான்ட்டு. எனக்கு தெரில என்ன எதுக்காக உன்னை பிடிச்சதுன்னா எனக்கு காரணம் தெரியல. ஆனால் உன்னை பிடிச்சிருக்கு. அது உன்னோட வே ஆஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நீ பேசுகிற விதமாக இருக்கட்டும், நீ உன்னோட போல்ட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சின்ன விஷயமே நீ செய்யும் போது நான் அட்ராக்ட் ஆகிறேன். ஏதோ தப்பாக நினச்சிக்காத, சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் வயன். அதுக்கப்புறம் ஒரு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. நீங்கள் உங்கள் தூக்கமே கலைஞ்சிருச்சு. நீங்கள் உட்காந்து என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் சொல்ல போகிறானுங்கன்னு தெரில. அவனுங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. கடவுளே எனக்கு காப்பாற்று அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் நீங்கள் எல்லாத்தையும் போயிட்டு கதவை தட்டி எழுப்பிடுறீங்க. இன்றைக்கி எங்கே போகலான்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருமே வரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிறதுக்கு போகிறானுங்க. ஜிம்மின் தான் செம்ம லேட்டு. எல்லாருமே காரில் ஏறிட்டாங்க. இப்படியே எல்லாருமே கார் எடுத்துகிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போகிறீங்க. அங்கே எல்லாமே பிளாக் பண்ணியாச்சு. இங்கே பெருசாக யாருமே கிடையாது. ஸோ வயசானவங்க அந்த மாதிரி மட்டும்தான் இருக்காங்க. மற்ற எல்லாத்தையுமே வெளியே அனுப்பியாச்சு. நீங்கள் எல்லா ரைடுக்கும் போகிறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் இந்த ரைடில் ஜேகே உட்காந்துருக்காரு. ஸோ இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் தான் உங்கள் பக்கத்தில் ஜேகே. எல்லாருமே கப்பலாக அவங்க உட்காந்துட்டானுங்க. ஸோ நீங்கள் தான் அந்த கப்பலே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ஜேகே தனியாக உட்காந்துருக்கோம். நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டீங்க. வயன், இங்கே வா, பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இருக்கட்டும் ஜேகே, இங்கே நல்லாயிருக்கு. அப்போ இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். பார்த்தா செம்ம க்ளோஸாக இருக்கீங்க. அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. என்ன வயன், இந்த ரைடெலாம் இப்போ தான் போறியா? இல்லை ஜங்குக், இதை நான் அடிக்கடி போயிருக்கேன், அதனால் புதுசாக எதுவும் தோணலை அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்குமே இந்த ரைடெலாம் பயம் இல்லை. ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, இன்னும் 2-3 நாளில் நான் கிளம்பிட்டா உன்னை பார்க்க முடியாதுன்னு தான்.
நீங்கள் அப்படியே வாய மூடிடுறீங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன் ஸ்மைலி ஃபேஸை இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியாதுல்ல. அதை நினச்சா தான் ஒரு மாதிரி பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. என்ன சொல்கிறது, சரங்கே அப்படின்றாரு. வாட்? சரங்கே அப் வாட் இஸ் மீன்? வாட் இஸ் மீன்? இட் மீன்ஸ் ஐ லவ் யூ. வாட்? ரியலி? ஆமாம் வயன், ஐ லவ் யூ. I fell in love with you. ப்ளீஸ் எதையாவது கொண்டு அடிச்சிடாத. எனக்கு ஏதோ மனசில் பட்டுச்சு. ரொம்ப நாள் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அதனால்தான். அதுக்கப்புறம் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எதுவுமே பேசலை, அந்த ரைடில் என்ஜாயும் பண்ணலை. அப்படியே ஒரு ஆசிலேட்டாக ஓடிட்டுருக்கு உங்கள் மைண்டில். என்னடா அவன் லவ் யூன்னு சொல்லிகிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகே ஆனால் செம்ம ஜாலியாக ரைடை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். உங்களையும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன இவ்வளோ கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு வந்து லைக் அந்த ரைட் போயிட்டு வந்து சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. அதுக்கப்புறம் லைக் அவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கனால கவனிக்கல. அப்போ ஜின் மட்டும்தான் பார்த்துருப்பாரு. பார்த்தா அதுக்கப்புறம் ஜின் உங்கள் பின்னாடியே வராரு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாமிட் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு கேரா. அப்போ ஜின் தான் பக்கத்தில் உட்கார வச்சு, ஏய் வயன் ஓகே தானே? ஓகே, ஓகே ஜின், கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி கேராக இருக்குது. சரி சரி இரு, நான் ஏதாவது போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு லெமன் சோடா அந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கொஞ்சம் குடிக்கிறீங்க. ஓகே தானே வயன்? ஓகே ஜின், ஆல்ரைட் அப்படின்றீங்க. இந்த மாதிரி உன்னை நான் லைஃப் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்க முடியுமா? நீ அலோவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்த மயக்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில, பேடு பார்க்குறீங்க. what do you mean? ஆமாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன். அதுக்கு உன்னோட பர்மிஷன் வேணும், உன்னோட லைஃப் பார்ட்னர் ஆகிறதுக்கு. நீங்கள் வச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. வேன் நான் ஏதோ மனசில் பட்டது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னோடய மனசு மைண்டு ரெண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும் நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவேன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட டிசிஷன். உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன ஓகே? இல்லை மயக்கவர்தன் ஏன் இப்போ ஓகேவான்னு கேட்குறேன். அது ஓகே. நான் சொன்னதுக்கு எப்போ ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்த்துட்டு சரி ஓகே நீ எப்போ சொல்கிறியோ சொல்லு அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு அங்கே போயிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. லைக் இப்போது நெக்ஸ்ட் டே இங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே லைக் நைட்டு வந்து அந்த ரூஃப் டாப் இருக்குல்ல, அதுக்கு மேலே தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே அவனுங்க 6 பேர் சொன்னது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னடா இப்படி இருக்குது, இவனுக்கு இப்படி எப்படி சமாளிக்கிறது, நம்ம என்ன ஒருத்தங்களை லவ் பண்ணுறோம் ஓகேன்னு சொல்கிறதுக்கு இத்தனை பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணால் நம்ம யாரை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்புறம் லைக் யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கு உங்கள் பின்னாடி. யார்? சுகா? வயன், என்ன தனியாக இங்கே என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மா காற்று வாங்கிறதுக்காக. அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகலையா? உன் டியூட்டியை ஸ்கிப் பண்ணுற போல் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பப்போ ஆஃபீஸ் போயிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு பிக் இஷ்யூவும் இல்லை. ஆனால் மார்னிங் சீக்கிரமாக போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தென் ஈவினிங் 1 டைம் போவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நாங்கள் கிளம்பிட்டா இதுக்கப்புறம் ஃபுல் ஆஃபீஸர் தானே அப்படின்றீங்க. ஆமாம் சுகா. அப்புறம் உங்களுக்கு எப்படி டே போகுது? எனக்கு ஃபைனாக போகுது. சரி, நான் அதிகமாக எக்ஸ்ப்ரெசிவ் பர்சன் கிடையாது. பட் எனக்குள்ள
ஒரு லைக் எப்படி சொல்கிறது, கல்லுக்குள்ளே ஒரு பூ பூத்த மாதிரி நீ வந்தோன்னே என் மனசில் காதல் பூத்துச்சு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நீ மட்டும்தான் மிச்சம்னு நினச்சேன், நீயும் சொல்லிட்டியாடான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம் வயன், என்னோடய ஃபீலிங்ஸை எனக்கு பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது. எல்லாம் என்ன கல்லுன்னு தான் கூப்பிடுவானுங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு பூ இருக்கிறத நீ வந்தக்கப்புறம் தான் உணர்ந்தேன். எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ கூடவே இருக்க மாட்டியா, என் லைஃப் லாங் வர மாட்டியா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும் வயன். இதுவரை எந்த பொண்ணுமே அப்படிலாம் அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்தது கிடையாது. யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்பெஷல் வயன். நீங்கள் எங்களை கேர் பண்ணிக்கிறது, எங்கள் கூட பேசுகிற விதம், எல்லாருமே எங்களை ஐடல்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நீ அப்படி கிடையாது. என் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க. ஐ வாண்ட் தட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வயன். ஸோ ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ. என்னோட தாட்ஸ் என்ன வேணா இருக்கலாம், நான் என்ன சொல்லியிருந்தாலும் ஓகே தான். ஆனால் உன்னோட விருப்பமும் எனக்கு ரொம்ப முக்கியம். உன்னோட விருப்பம் என்னன்னு நான் ஊருக்கு கிளம்புறதுக்குள்ளே சொல்லுவேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சொல்லக்கூடாதுன்னு புரியல. நீங்கள் மண்டையை பிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கோவத்தில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 2 days ஆகுது. இன்றைக்கி தான் அவனுங்க லைக் ஏர்போர்ட் போகிற டே. இதுக்கப்புறம் அவனுங்க ஊருக்கு கிளம்பிடுவானுங்க. ஸோ இது யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. ஸோ அவனுக்கு எப்படின்னா கான்செப்ட் முடிஞ்சோன்னா ஊருக்கு கிளம்பிட்டானுங்க தான் எல்லாருக்குமே தெரியும். இங்கே இந்த ரூமில் இருக்கிறது, இங்கே இந்த ஹோட்டலில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி போகிறது வந்து சீக்ரெட்டாக தான் போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அவனுங்க எல்லாமே பேக் பண்ணிட்டு எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்புறம் வேன், இன்றைக்கி தான் உன்னை பார்க்குற லாஸ்ட் டே. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேன். இதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்க்கவும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேங்க சொல்ல, ஆமாம் இதுக்கப்புறம் உன்னை எப்போ பார்ப்போன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறானுங்க. கண்டிப்பாக மீட் பண்ணணுன்னு தான் மீட் பண்ணலாம், டோன்ட் வரி. நான் வேணால் கொரியா வரேன், பார்க்கலாம். ஏன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவனுங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. பிகாஸ் எல்லாருமே உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. காய்ஸ், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு உங்கள் 7 பேருமே பிடிக்கும். என்னால் ஒருத்தவங்கள சூஸ் பண்ணவே முடியாது. ஒருத்தர் தெரியாமல் எனக்கு 7 பேருமே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையை போட்டு எல்லோரும் முன்னாடி உடைக்கிறீங்க. எல்லாருமே பேன்னு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்ருக்கானுங்க. ஐம் சாரி, இது நான் சொல்லியிருக்கூடாது தான், ஆனால் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. கைஸ், எனக்கு 7 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 7 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியம். இதில் ஒருத்தரை நான் சூஸ் பண்ணால் இன்னொருத்தவங்க மனசு உடஞ்சிரும். அது எனக்கு என்ன சொல்ல, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால தான் உங்கள் 7 பேரையும் நான் ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன். ஐம் சாரி, உங்கள் லவ் ப்ரப்போசலை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் ஒரு ஐடல், நான் சாதாரணமான ஒரு பொண்ணு. உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். மேபி இது இன்ஃபேக்சுவேஷனாக இருக்கலாம். வயன் அப்படி சொல்லாத, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. இல்லை ஜங்குக், இல்லை, இது அப்படி தான். நீங்கள் கான்செப்ட் போகிறீங்க, எவ்வளோ ஆர்மிஸை பார்க்குறீங்க. அதை பார்க்குறப்ப சில ஆர்மிஸை உங்களுக்கு பிடிக்கலாம், ஆனால் அது நீண்டு இருக்காதுல்ல. ஜஸ்ட் அது அப்போ வர அட்ராக்ஷன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போயிடுவீங்க. அதை மாதிரி தான் நானும். இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் என்ன பிடிக்குமா, உங்கள் லைஃப் லாங் நான் கூட வருவேனான்றது உங்களாலேயும் சொல்ல முடியாது, என்னாலேயும் சொல்ல முடியாது. ஸோ ஐம் சாரி காய்ஸ். உங்கள் எல்லாருமே நான் ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன். நாட் ஆஸ் அ பாய் ஃப்ரெண்ட், நாட் ஆஸ் அ பார்ட்னர். ஐ ஆல் லவ் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஆனால் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. பிகாஸ் ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்திட்டு இன்னொருத்தரை சூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் குட். ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை.
யாரையுமே நீங்கள் ஏற்றுக்கல, எல்லாருமே நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு சொல்லிடுறீங்க. தென் அவனுங்க ஏர்போர்ட் போகிறானுங்க. ஒரு மாதிரி ஒரு சோகம், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களோட ப்ரொப்போஸை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 7 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. அவனுங்க ஃப்ளைட் ஏற போகிறானுங்க. ஒன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறானுங்க. நீங்கள் அப்புறம் லைக் கை அசைக்கிறீங்க பாய் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுங்க ஏறி போய் ஃப்ளைட்டில் உட்காந்துடுறானுங்க. உங்களுக்கு செம்மையாக அழுகையாக வருது. உட்காந்து அப்படி அழுகுறீங்க. பிகாஸ் இவனுங்க இருந்த ஒரு வாரத்தில் நீங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை லைக் அனுபவிச்சிருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு சிப்ளிங்ஸ் கிடையாது, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் கிடச்சது கிடையாது. இது எல்லாமே இவங்க மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப வந்து அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேறு யாரும் இல்லை, ஜியோப் தான். கால் பண்ணால் வீடியோ கால். அதில் வீடியோ ஆன் பண்ணி அவனுக்கு 7 பேரையும் காட்டுறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு இன்னுமே அழுவுறீங்க. வயன் டோன்ட் வரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட இருப்போம், சரியா? நீ கொரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம், சரியா? ஜியோப்க்கு கால் பண்ண, வி வில் பி இன் த டச் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. எல்லாருமே டாட்டா காட்டானுங்க. டோன்ட் க்ரைன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகேடா, இது வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கும் இல்லாமல் சேட் எண்டிங்கும் இல்லாமல் முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஒருத்தவங்களை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அது யாரும் சொல்ல வேணான்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் லைக் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஐடல்ஸை பிடிக்கும், பயாஸாக இருப்பீங்க. ஸோ மனசு கஷ்டப்பட வேணாம், அதனால தான். ஓகே, இந்த கதை பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. Bye Ami, sarangge.